ஹாய்டா. ஃபோர்ஸ் மேரேஜ் பொண்ணு பார்த்துலேருந்து அப்படியே பார்த்துலாம். இப்போது ரேத்தி ஃபஸ்ட் ஸ்டாப்பில் வந்து உட்காந்துட்ருக்கா. ஆன் டைம் ஆச்சு. மொபைல் பார்த்துட்டே உட்காந்துட்ருக்கா. டைம் 12க்கு மேலே ஆகுது. இந்த டைமில் பஸ் இருக்குமா அப்படின்னு மொபைல் பார்த்துட்டே அந்த ஸ்டூல்லேருந்து எழுந்து அந்த பஸ் ஸ்டாப் போயிட்டு கொஞ்சம் வெளியே வந்து ரோட்டில் நின்று பஸ் ஏதாவது வருதா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. இந்த டைம் லாஸ்ட்டு பஸ்ஸு கூட போயிருக்கோம்ல, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்க. பன்னி உங்கள் ஷோல்டரில் படுத்துருக்கான். கொஞ்சம் ஒரு மாதிரி மெலிறான். ஒன்றும் இல்லை வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு அவனை தட்டி கொடுத்துட்டே பஸ்ஸு வருதா பார்த்துட்ருக்கீங்க. பஸ்ஸு வர மாதிரி ஒரு அறிகுறியுமே தெரியல. அந்த டைம் ஆச்சு. இந்த டைம் எந்த பஸ்ஸுமே கிடையாது. லாஸ்ட் பஸ்ஸு கூட போயிருக்கும் போல, எந்த பஸ்ஸுமே இல்லை. ஒரு மாதிரி பயமாக இருக்கு. அதை விட இப்போ ஒரு 3 பேர் ஒரே பைக்கில் வந்து பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு ஒரு மாதிரி உங்களே பார்த்துட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கு. அவங்க நார்மலாக இல்லை, குடிச்சிருக்க மாதிரி இருக்கு. அவங்க பேசுறது, அவங்க நடந்துக்கிறது அப்படி தான் தெரியுது, குடிச்சிருக்க மாதிரி. பஸ்ஸு சீக்கிரமாக வந்துடணும், லாஸ்ட்டு பஸ்ட்டு போயிருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் புலம்பிட்டே நின்றுருக்கீங்க. இந்த டைம் தான் அவன் ரியா மாற்றி உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. நீங்கள் கால் எடுக்கலை. எடுத்தால் என்ன சொல்வீங்க? ஸோ அதனால் எடுக்கலை. இத்தனை வாட்டி அக்கா கால் பண்ணிகிட்டே இருக்காங்க 2 பேரும். என்ன சொல்கிறது? கண்டிப்பாக வீட்டுக்கு வரலன்னு தான் கேட்பாங்க. ஆனால் எங்கே இருக்குன்னு சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டே நின்றுருக்கீங்க. சரி அட்டன் பண்ணி என்னன்னு கேட்போம் அப்படின்னு அட்டன் பண்ணலான்னு வந்துட்டு ஓகே வீட்டுக்கு வர சொன்னாங்கன்னா நான் இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேன் அப்படின்னு அந்த காலை அட்டன் பண்ணவே மாட்டேன்றீங்க. இதுக்கிடையில சிவனுங்க பைக் எடுக்கிறானுங்க, உங்களை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போறானுங்க, அகைன் உங்ககிட்ட வரானுங்க. ஒரு நிலையம் இல்லை, இது போலவே பண்ணிட்டு இருக்க. உங்களுக்கு இருக்க பயம்தான் வருது. அக்கா காச்சும் சொல்லலாமா, வர சொல்லலாம். வீட்டுக்கு கூப்பிட்டுச்சுன்னா இவங்களை பார்க்குறதுக்கு வேற பயமா இருக்கேன். என்ன சொல்றது, அட்டன் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு பயத்தில் இருக்க. இந்த டைம் உங்களுக்கு ஜமன் கிட்ட இருந்து கால் வருது. மாமாவா? மாமா எதுக்கு பண்ணது? நீங்கள் ஒரு ரெண்ட்லிங்லேயே அட்டன் பண்ணிட்டீங்க. என்னாச்சு மாமா? ரித்தி எங்கே இருக்க நீ? அது ஜோ எனக்கு கொஸ்டின் அக்கா பண்ணுவான்னு சொல்லிட்டு தான் நான் அக்கா காலையே எடுக்கல. ரித்தி எங்கே இருக்க? என்னாச்சு? எங்கே இருக்க ரித்தி? அது வெள்ளனா எங்க? அக்கா 2 பேரும் உன்னை தேடிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அழுதுட்டா? எங்க இருக்க? நீங்க இருக்க பஸ் ஸ்டாப்ப சொல்லுங்க. எதுக்கு அவ்வளவு தூரம் போன? இந்த டைம்ல இங்க இருக்கனா எதுக்கு? ஜேகே பார்க்க போனியா? நீங்க சைலண்டா இருக்கீங்க பிகாஸ் அந்த ஏரியால தான் ஜேகே வீடு இருக்கு. அவனை பாத்தியா? என்ன சொன்னா? ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டீங்களா? என்கிட்ட கொஸ்டின் பண்ணாம ப்ளீஸ், எனக்கு பயமா இருக்கு. உங்க வரையா? பயமா இருக்கா? இரு நான் வரேன். எவ்வளவு நேரம் ஆகும்? நான் அந்த ஏரியால தான் இருக்கேன். 5 மினிட்ஸ்ல வந்துருவேன். ஃபோன் கால் கட் பண்ணிட்டு அவனுக்காக வெயிட் பண்ணுறீங்க. அவன் வருவான். அப்படி கொஞ்ச நேரம் டைம் போதும். எங்க பக்கத்துல பைக்கில் நின்றுட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அவனுங்க எக்ஸ்கியூஸ் மீ டைம் என்னன்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட கேட்டுட்டே வரேன். நீங்க அவனுங்க எல்லாரையும் பாக்குறீங்க. அவங்க கையிலலாம் வாட்சு, மொபைல் அப்படி சொல்லிட்டு எல்லாமே இருக்கு. வேணும்ட்டு தான் கேட்குறாங்க. உங்களுக்கு நல்லா புரியுது. எதுவுமே சொல்லல, திரும்பிக்கிறீங்க. திருமுருடா வண்டி எடுத்து அவ பக்கத்துல விடு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பைக்ல ஏற. நீங்க கொஞ்சம் நகர்த்து வரீங்க. தெரியுது உங்ககிட்ட தான் வர போறானுங்க. அப்படி கொஞ்சம் தள்ளி வர அந்த வண்டி உங்ககிட்ட வருது. நீங்க வண்டியை ஒரு மாதிரி டைட்டா பிடிக்க அந்த வண்டி அப்படியே உங்க விட்டு கிராஸ் ஆகி தனியா போகுது. நீங்க பைக்கை பார்க்கும் போதே உங்க முன்னாடி வந்து காரு நிக்குது. அந்த காரை பார்க்கும் போதே தெரியுது அது ஜமன் காருங்க. இப்பதான் உங்களுக்கு உயிரே வருது. அவ கார் நிறுத்திட்டு கீழே இறக்குறான். எவ்வளவு நேரமா உன்னை வீட்டுல தேடிட்டு இருக்காங்க. இங்க நின்றுட்டு என்ன பண்ற நீ? மம்மா அப்படின்னு போயிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? நீ கொஞ்ச நேரத்துல நீ வரலன்னா கண்டிப்பா நான் அழுதுருப்பேன் போல அப்படின்னு ஜமனை ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி புடிச்சிட்டு அல. சரி ஒன்னும் இல்ல, எதுக்கு இந்த டைம்ல வந்து நின்று இருக்க? பண்ணி இங்க கூடு
அப்படின்னு பனியை வாங்கிக்கிறான். இனிமே உங்க கண்ணுல இருந்து தண்ணி வருது நிக்கவே இல்லை. வந்துட்டே இருக்கீங்க, நல்லா பாய்ந்து போயிருக்கீங்க. அவனால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்கான். நீங்க கொஞ்சம் காமாக ஓகேவா, என்னாச்சு? தேங்க்ஸ். எதுக்கு வந்தல ஓட்டன் வை. இவ்வளவு நேரம் உன்னை தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், அதை தவிர மத்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்ட பேசுறேன். கார்ல உட்கார். ஏறி கார்ல உட்காரிங்க. அவன் போயிட்டு டிரைவர் சீட் உட்காந்துட்டு பன்னி தூக்கி மடியில உட்கார வச்சுக்கிறான். பன்னி தூக்கத்துல இருக்கான். தூங்கி தூங்கி ஜமன் மேல வேற ஜமன ஒரு கையில ஒரு மாதிரி அவன் புடிச்சிட்டு பன்னி கம்ஃபர்டபுளா தூங்கிட்டு இருக்கான். ஜமன் பன்னி ஒரு கையில புடிச்சிட்டு ஒரு கையில ட்ரை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். உங்களுக்கு பயம் வருது, ரொம்ப பயந்துட்டு இருப்பீங்க. அதுவும் இல்லாம ஏன் தெரியல ஒரு மாதிரி ஜெக்கி கூட அது கில்ட்டியா இருக்கா. நீங்க அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்க. மாமா இப்போ இந்த பக்கமா போறோம். என்ன இல்லைன்னா வீட்டுக்கு வரல. ரித்தி, என்னதான் பிரச்சனை உனக்கு? இல்லை அம்மா, நான் வீட்டுக்கு வரல. அந்த டைமாச்சு, நான் தான் சொன்னல அக்கா 2 பேரும் தேடிட்டு இருக்காங்கன்னு. சைலண்டாரு, வீட்டுக்கு போலாம். அம்மா காரு ஓரமா நிறுத்து, நான் கீழே போய் இறங்கிக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு அவன் கையை பிடிக்கிறீங்க. என்ன? நான் கீழே இறங்கிக்கிறேன், இங்கே விட்டு. ரிதி, ஆன் டைம்ல இங்க என்ன பண்ற? இறக்கி விடணுமா? இறக்கி விடணும். இங்க நீ என்னடி பண்ண போற? நான் வீட்டுக்கு போறேன். அதானே கூட்டு போறேன். இல்ல, அம்மா வீட்டுக்கு. என்ன? நான் அங்கதான் போறேன் அம்மா. அங்க போறதுக்கு எதுக்கு நீ அந்த பஸ் ஸ்டாண்ட் போன? அப்போ நீ ஜேகே பார்க்க போலியா? அமைதியா இருக்கீங்க. உன்னை தானே கேக்குறேன், அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்கு போனேன்? ஜேகே பார்க்க போலன்னா அங்க என்ன வேலை உனக்கு? நான் மாமா பக்கத்தான் போனேன். சரி ஓகே, அவனை கூட்டு வந்து விட சொல்றது தானே. அவனை தானே பார்க்க போனேன். அவன் உன்னை ஆன் டைம்ல விட்டுட்டு அவன் என்ன கழட்டிட்டு இருக்கான். மாமா ப்ளீஸ், அதை பத்தி எதுவும் கேட்காத. ரிதி, ஆன் டைம்ல உன்னை தனியா விட்டுருக்கான் அவன். மாமா உன்னை தனியா விடல. அவன் திரும்பி உங்களை பார்த்து, அப்போ இந்த நடு ராத்திரியில பஸ் ஸ்டாப் வந்து நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு தெரியாமல வந்து நின்றுட்டு இருக்க. அவன் அந்த டைம்ல விடலன்னா அவனை கூட்டு வந்து வீட்டுல விட சொல்றது என்ன? நீ ஏன் பஸ் ஸ்டாப்ல வந்து நின்றுட்டு இருக்க? மாமா ப்ளீஸ், அதை பத்தி எதுவும் கேட்காதையே. கேட்க வேணாமா? ரிதி, நீ அந்த மாமா இங்கே நிறுத்திட்டு நான் இறங்கிறேன். இந்த மாதிரி கொஸ்டின் பண்ற மாதிரியா இருந்தா சரி கரு, நான் எதுவும் கேட்கல. அவன் டிரைவ் பண்ண சைலண்டா உட்காந்துட்டே இருக்கீங்க. நெக்ஸ்ட் நான் வீட்டுக்கு ஜமனுக்கு அப்படியே கால் பண்ணியிருப்பான். இது போல ரித்தி காணும், 2 பேரும் தேடிட்டு இருக்காங்க அப்படி. ஸோ அதனால ஜமன் உங்களுக்கு கால் பண்ண. யாரு காலையுமே நீங்க எடுக்கல. பட் ஜமன் கால் பண்ண உடனே நீங்க அவன் காலை எடுத்தாச்சு. ஒயன் மாதிரி உங்களுக்கும் ஜமன் மேல ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. அவனை உங்களுக்கு பிடிக்கும். அதுவும் இல்லாம உங்க மைண்ட்ல ஜம்மனை நீங்க சின்ன வயசுல விளையாடி இருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி தானே திங்க் பண்ணிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்க சின்ன வயசுல பார்த்துக்கிட்டது ஜம்மன் மாமா தானே அப்படி உங்களுக்கு தோணுது. அதனாலதான் ஜம்மன் கூட நீங்க எவ்வளோ க்ளோஸா இருக்கீங்க. நெக்ஸ்ட் தான் வீட்டில் இந்த டைம் தான் அம்மா கத்திக்கிட்டே இருக்காங்க. ஜம்மன் உங்களை போட்டு பனியை தூக்கிட்டு உள்ள வரா. அம்மா கத்திட்டே இருக்கிறத ஜம்மன் ரித்தி 2 பேரும் கேட்டாச்சு. அம்மா சொல்லிட்டு வந்த மாதிரி தானே இப்போ மாமாக்கு நம்ம பண்ணிட்டு வந்திருக்கோம். அப்படி இருக்கு. அவ ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்றா. கொஞ்ச நேரம் ஜம்மன் ரித்தியை பார்க்கவே இல்லை. நெக்ஸ்ட் ரித்தி, உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? சொல்லு மாமா. உன்னுக்கும் ஜேக்குக்கும் ஏதாவது சண்டையா என்ன? எதுக்கு கேட்குற? இல்லை, உன்னை அந்த டைமில் விட்டுருக்கான். அதுவும் இல்லாமல் நீ அந்த டைமில் வந்து பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு அப்படின்னு பேச வரும்போதே இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படி சொல்லிட்டு உன் ஸ்கார்ஃபில் அவங்க கழுத்து வரைக்கும் சுற்றிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறீங்க. அவனும் பின்னாடியே வரான். எங்கடி பொண்ணு? மூவிக்கு. இந்த டைமில் தான் மூவி போவாங்களா? அதுவும் குழந்தைக்கிட்டே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ரித்தியை பார்த்துட்டு இருக்க ரியாகான்னு ஜமன் மேலே. ரித்தி என்ன பண்ணீங்க? எல்லாரும் ஜமனையும் உங்களையும் பார்க்குறாங்க. உங்களை தானே கேட்குறா. ரித்தி என்ன பண்ணீங்க? ரியா அவ அப்படின்னு பேச வரான். அவனை பேசவே விடாம அவ எதுக்கு ஒரு மாதிரி டல்லா இருக்கா. அவளை நீங்க ஃபோர்ஸ் பண்றீங்களா? என்கிட்ட நடத்துக்கிற மாதிரி. ரியா, நீங்க இவ்வளவு சீப்பான ஆளு. நீங்க ஒரு பொறுக்கி இந்த நட்டு ராத்திரியில ரித்திய
ரியா என்ன சொல்றா? ரித்திக்கு நல்லா புரியுது, சேம் ஒய்யனுக்கும் நல்லா புரியுது. ரியா கொஞ்ச நேரம் சைலண்டா இரு. இருக்கா நானும் சும்மா இருக்கேன், ஓவர பட்டாரு. ரித்தி இவ்வளவு நேரம் எங்க கூட்டு போய் வச்சிருந்தீங்க அப்படின்னு பேசிக்கிட்டே ஜிமன்ட்ட வர, ஜிமன் ரியா கையை பிடிச்சு தார தார தாரன்னு வெளியே எழுதிட்டு போக ஆரம்பிச்சுட்டான். என்ன பத்திக்க கையை விடுங்க, கேட்கறது பதில் அப்படின்னு ரியா கத்திட்டே இருக்க. ஜிமன் அவளை இழுத்துட்டு வந்து கார் கட்டுற நிறுத்திட்டு, எப்ப பாரு இப்படிதான் பேசிட்டே இருப்பியா அப்படிங்கிற மாதிரி ரியா ஒரு மாதிரி கார் கிட்ட வச்சு லவ் பண்றான். பிகாஸ் ஜிமன் ரியா இப்படித்தானே கத்திக்கிட்டே இருப்பா. ஸோ அதனால இந்த விஷயத்த அவன் கேஷுவலா எடுத்துக்கிட்டான். நான் என்ன கேட்குறேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி ரியா கத்த. ரொம்ப நேரம் ஆச்சுல்ல, இந்த லிப்ஸை டேஸ்ட் பண்ணி அப்படிங்கிற மாதிரி ஜிமன் ரியா கிட்ட வர, ரியா பிடிச்சி தள்ளி விட்டுட்டா. பிகாஸ் ரியா செம்ம கோவத்துல இருக்கா. ஏய் என்னடி பண்ற, நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், உங்க மண்டியில ஏறலையா? இவ்வளவு நேரம் ரித்தி என்ன பண்ணுங்க? ரியா ஏன் இப்பெல்லாம் பேசுற, அகைன் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டியா? சரி அதெல்லாம் விடு, உனக்கு நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு அவன் கோட்குள்ள கைவிட்டு ஒரு பாக்ஸ் எடுக்கிறா. உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க கத்திட்டே இருக்க. ஏய் இது பாரு, உனக்கு ஞாபகம் இருக்கா செயின் வயன் அவ காலத்துல இருந்து கழட்டி இருப்பா, ரியா காலத்துல இருந்து அந்த செயினை கழட்டி இருப்பா. பட் ரித்தி போட்டுட்டு தான் இருந்திருப்பா. ரித்தி காலத்துல இருந்து மட்டும் கழுத்துல வீண் ஜமன்ட்ட அவனோட பேரை கொடுத்துட்டான் ரியாது. ரியாது இப்போ கொண்டு வந்து போட்டுக்கோ. ஓ இதெல்லாம் கொடுத்து நீங்க பண்ண விஷயத்த நார்மலைஸ் பண்ண பாக்குறீங்களா? இப்படிதான் நோய் 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 பேசிட்டே இருப்பியாடி. உங்க அப்பா செயினை கழட்டும் போது உன் ஃபேஸ்ல தெரிஞ்சது நீ ஃபீல் பண்றேன்னு நான் அன்னைக்கு பார்த்தேன். என் மைண்ட் செட் அப்போ வேற. நீ ஃபீல் பண்ணல இது உங்க அப்பா செயினு. மற்ற என்னால் இப்போ இதெல்லாம் யோசிக்க முடியல ரியா. இப்போ வரைக்கும் என்னை அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? மணிக்காக எல்லாம் நீங்க என்ன பண்ணாலும் பணம் ஜுவல்ஸ் இந்த மாதிரி கொடுத்து எல்லாத்தையும் நார்மல் பண்ணிடலான்னு பார்க்குறீங்களா? என் தங்கச்சி என்ன பண்ணிட்டு எனக்கு இது கொடுத்தா நான் இதை அக்செப்ட் பண்ணி நினைக்கிறீங்களா நீங்க அப்படின்னு ஒரு மாதிரி கோமா மூஞ்சி வச்சுக்கிட்டு, உங்களை நான் இதுக்கப்புறம் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டே அவன்கிட்ட வர, அவன் எனக்கு தெரிஞ்சதை நீ போட்டுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், நானே போட்டு விடுறேன் அப்படின்னு ரியா கழுத்துல போட்டு விட, ரியா ஜமன் அந்த செயினை கழுத்துக்கிட்ட கொண்டு வரும்போதே புடுங்கி பிச்சு திக்கி போட்டுட்டா. அது அருந்துருச்சு. ஜமன் ஒரு மாதிரி பாக்குறான், ரொம்ப கோவமா இருக்கா அப்படின்னு. இப்பதான் தெரியுது. என்னடி பண்ணிட்டு இருக்க, உன் அப்பா செயின் தானே அது, கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இவ்வளவு நிறைய என் தங்கச்சி எங்க கூட்டு போனீங்க? ரியாங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. அப்போ என் தங்கச்சி இவ்வளவு நேரம் எங்க இருந்தா? எனக்கு எப்படி தெரியும்? நானே தேங்க் சொல்லும் போது தான் அவளுக்கு கால் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் போயிட்டு அவளை பிக் பண்ணிட்டு வரேன். நாங்க அத்தனை வாட்டி கால் பண்றோம், எங்க கால எடுக்காம அவ உங்க கால மட்டும் எடுத்தாளா? ரியா நம்பணும், இதுதான் உண்மை. யாருக்கிட்ட போய் சொல்றீங்க? சரி நான் போய் சொல்றதாவே இருக்கட்டும், அதுக்கும் இதுக்கும் என்னடி சம்பந்தம் இருக்கு? என்கிட்ட நீங்க தப்பா நடந்துக்கிட்டீங்கல்ல, என்ன நீங்க ஃபோர்ஸ் பண்ணீங்கல்ல, அதேதான் சேம் அவகிட்டே ட்ரை பண்ணிருக்கீங்க. ரியாங்க பாரு, என்னைக்குமே நான் ரித்தி அப்படின்னு நினைச்சதே கிடையாது, நினைக்கவும் மாட்டேன். யாருக்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதா? நீங்க ஒரு புருக்கி வுமனைசர். சொல்லி முடுக்கல சும்மா பலாருன்னு அரைஞ்சிட்டான். என்னடி பேசிட்டு இருக்க நீ? வுமனைசரா? சரி நான் அப்படிதான். அப்படிதான்டி, அப்படிதான். உன்னை புரிஞ்சுக்கும். நான் அப்படி இருந்தாலும் ரெத்திக்கிட்டையும் சரி வயன்ட்டையும் சரி அந்த மாதிரி என்னைக்குமே நான் நடந்துக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவன் கீழே இருக்க அந்த செயின் எடுத்து ரியா கிட்ட குடுக்க அவன் வாங்கவே மாட்டேன்றான். இன்னுமே அவன் கோவத்துல தான் இருக்கா. ஃபோர்ஸ்ஃபுல்லா அவ கையை பிடிச்ச கையில திணிச்சிட்டு எதுவுமே பேசல. அவன் அங்கிறது கிளம்பிட்டான். ரியா செம்ம கருப்புல வீட்டுக்குள்ள வரா. அங்க வயன், சரிம்மா நீ ரித்திக்கிட்ட கோபப்படாத. சரிடி அவ ஏன்டி வீட்டுக்கு வரலன்னு சொல்றா,
நானும் கேட்டு பார்த்தேம்மா. 2 நாளைக்கு இங்கேயே இருக்குன்னு சொல்றா. மேபி உன்னை மிஸ் பண்றாளா என்னன்னு கூட தெரியல. இங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்க. ரியா வீட்டுக்குள்ள வரா. வயன் பார்த்த இதுக்குதான் ரியா அப்படி கத்துற நீ அவரை. ரியா வயன்ட்ட பேசாம ரித்தி ரூமுக்கு போறா. செம்ம கடுப்பா இருக்கு. அந்த ரூம்ல அந்த செயினை தூக்கி போட்டு ரித்தி கிட்ட வந்தா. ரித்தி நீ நீ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ரித்தி கிட்ட கேக்குறா. அவ தலையை ஆட்டிட்டு எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்குக்கா, நான் தூங்குறேன். நீ தூங்குறதே தூங்கு, நம்ம மார்னிங் பேசலாம். இப்போ ரியாக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். ரித்தியா இப்படி இருக்கா தெரிஞ்சுக்கணும். அது அவளுக்கு ஏன் தெரியல, ஒரு மாதிரி பதட்டமா பயமா அப்படி இருக்கு. ஒருவேளை ஜிமன் நம்ம கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ண மாதிரி ரித்திக்கிட்டையும் ஃபோர்ஸ் பண்ணி ஏதாவது பண்ணியிருப்பானா? ரித்தி இதை வெளியே சொல்ல பயப்படுறாளா? அதனாலதான் இப்படி இருக்காளா? அப்படி அவளுக்கு நிறைய தோணுது. அவ சைலண்டா நின்றுக்க. வயன் ரியா பாப்பலாம். எங்க எங்கன்னு கேக்குற வீட்டுக்கு. அது நான் நான் வரலக்கா. என்ன ரித்தி வரல சொல்றா? நீயும் ரித்தி எப்படி தனியா இருக்கும்? அம்மா இருக்காங்கல்ல. ரித்திக்கு என்ன நடந்திருக்குன்னு ரியாக்கு இப்ப தெரிஞ்சுக்கணும். அங்க போயிட்டா எப்படி ரியா கிட்ட பேசுறது? திங்க் பண்ணிட்டு அவ வரமாட்டேன்னு சொல்றான். ரியா மார்னிங் அங்கிள் எழுதுற நான் கண்டிப்பா கேட்பாரு. இன்னைக்கு மட்டும் நீ சமாளிச்சுக்க, அதுக்கப்புறம் ரித்தியை கூட்டு நானும் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ரியா சொல்லிட்டே வயனை பார்க்க. சரி நீயும் அவ கூடயே இரு, பனியை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வயன் வீக்கிட்ட வந்து மாமா கிளம்பலாம். அவனும் சரி ஓகே கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறான். கொஞ்ச நேரம் டைம் இப்படியே போயிட்டு இருக்கு. ரித்தி நல்லா தூங்கிட்டு இருக்கா. பன்னி எழுந்துக்கிறான். ரியா பார்த்துட்டு பன்னி அம்மா கிட்ட வாங்க. பன்னியும் ஒரு ஸ்மைலோட ரியா கிட்ட வந்துட்டான். அவளும் தூக்கி வச்சுக்கிட்டு பன்னியும் தூங்க வச்சுட்டு இருக்கா. ரியாக்கு துளி கூட தூக்கமே வரல. ரித்திக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். குட்டி போட்டு பூனை மாதிரி அந்த ரூம் நடந்து நடந்து வந்துட்டு இருக்கான். ஒரு துளி தூக்கம் கூட வரல. ஜமன் இங்க சரியான கோவத்துல இருக்கான். நைட்டு டேப்லெட் யூஸ் பண்ணல அண்ட் குடிக்கிறான், நிறைய குடிக்கிறான். பிகாஸ் இதுக்கப்புறமாவது ஒழுங்கா இருக்கணும் ரியாக்காக. அப்படி திங்க் பண்ணிருக்க. ரியாவே அவளை அதாவது ஜிம்மனை நம்பல. அப்படி அவனுக்கு அடிக்கடிக்கு தோணும். பட் நான் அப்படி இல்லைன்னு ரியா கிட்ட நம்ப வைக்க ட்ரை பண்ணிட்டே இருப்பான். பட் ரியா ஒரு வார்த்தை கூட காது கொடுத்து கேட்கவே இல்லை. அப்படிங்கிறப்போ ஜிம்மனுக்கு செம்ம கடுப்பாகுது. பயங்கரமா குடிச்சிட்டு இருக்கான். அப்படியே தூங்கிடுறான். மார்னிங் ஜேகே வீட்டில் ஜேகே எழுந்து சைலண்டாக உட்காந்துருக்கான். ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்கான். தூங்கி எழுந்த உடனே நீங்க பக்கத்துல இல்ல, ஒருவேளை பன்னி அலறான்னு அம்மா ரூமுக்கு போயிருப்பாளா அப்படின்னு வேக வேகமா அந்த ரூமுக்கு வந்து பார்க்க பன்னியும் இல்லை. உங்க பேக் இல்லை, உங்க மொபைல் இல்லை. தெரியுது போயிட்டு இருக்கீங்கன்னு. ஒரு மாதிரி வக்ஸ் ஆயிட்டான். அவன் கண்ணுக்கு தண்ணி வருது. உங்களை பார்க்கவே பயமா இருக்கு. உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை. நீங்க பேசினது அவன் காதுக்குள்ள உள்ளது ரிப்பீட்டடா. இப்பயும் நம்ம அழியாதா இருக்கணும்ல. நம்மளுக்குன்னு யாரும் கிடையாதுல்ல. அண்ட் அவளை டச் பண்ணிருக்க கூடாதுல்ல. நம்மளதான் அவளுக்கு பிடிக்கல அப்படி சொல்லிட்டு அவன் கண்ணை மூட்டான். ஸ்டார்ட் பண்ணும் போதே நீங்கள் அவனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க. வேணாம் அப்படி சொல்லிட்டு எப்போவுமே அவளுக்கு பிடிக்காம தான் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம்லேருந்து இப்போ வரைக்கும் அவள் அவங்க கூட ஃபோர்ஸ் பண்ணி தான் இப்படிலாம் பண்ணியிருப்பான். அது எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டு சைலண்ட்டாக அப்படியே உட்காந்துருக்கான்.